இதுக்காக அவளை வெள்ளை வச்சாலும் வச்ச சும்மா அடிச்சுட்டே இருப்பானு. கண்ட நேரத்தை உயிரை வாங்கிட்டு. ஹலோ, என்ன ஒரு மாதிரி பாக்குறேன்? எனக்கு வெக்கமா இருக்கே. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. ஏன்னா வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரக்கூடாத நேரம் இல்ல, வந்த நேரம் அந்த நேரம் ஒரு மாதிரி. என்ன இதெல்லாம்? ஆசை வெக்க முடியாதும்பாங்க. அவ அப்பவே கேட்டா ஹால் கதவை சாத்திட்டீங்களான்னு. நான் பெட்ரூம் கதவை சாத்திட்டேனே. போறாதான்னு. போறாதுன்னு இப்பதான் புரியுது. இந்த பஸ்ஸர் கனெக்ஷனை எடுத்துடணும். நீ எல்லாம் படிச்சவன் இல்ல? பிகாம். பட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னவா உனக்கே தெரியல நீ செய்யறது துரோகம்னு? இது துரோகமா? அப்ப ஊர்ல அவன் லுக், வாட் எக்ஸாக்ட்லி டு யூ மீன்? கட்டின பொண்டாட்டிய சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டு கண்டவளோட கும்மால போட்டுட்டு இருக்க நீ. அவளா இருந்ததால கோச்சிட்டு போயிட்டா. நானா இருந்தா கொன்னு போட்டு போயிருப்பேன். அண்ணா. என்ன? ஆமா அண்ணா, அவர் ஆசைப்படி நடந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்காக என் கோலத்தை மட்டும் இல்ல, அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு கோச்சிட்டு போற குணத்தையும் மாத்திக்கிட்டேன். satisfied? அங்க இருக்கு. My God. ஹலோ, ஸ்டீபன் ஸ்பீக்கிங். ஏய், உன் தங்கச்சி இங்க இருக்காடா? அப்ப இங்க இருக்கிறது நாகராணி. உன்னை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கொண்டுட்டதா நினைச்சு நிம்மதியா இருக்கீங்களே, அந்த நாகராணி தான். கிளியோட விளையாடிட்டு இருந்த உன் குழந்தை உயிரோட இப்ப நான் விளையாடிட்டு இருக்கேன். உன் குழந்தை உயிரை காப்பாத்தணும்னா மேல வா. அப்பா அப்பா அப்பா. அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிற காயத்தை கழட்டு. இல்லன்னா உன் குழந்தை உன் கூட்டாளிங்க இருக்கிற இடத்துக்கே போய் காயத்தை கழட்டு. கடைசியில நானும் தம் வஞ்சத்தை தீர்த்துக்கிட்டா. என் உசுரை கொடுத்து இந்த உசுரை காப்பாத்திருக்கேன். இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். என் குழந்தையை காப்பாத்துறா. பிளீஸ் பிளீஸ் ப்ராமிஸ் மீ.
எரிஞ்சு சாம்பலானவ எப்படி உயிரோட நிக்கிறான்னா? ஆமா, நீ எப்படி படைச்ச? முட்டாளே, யமன் உயிரை மனுஷனாலே எடுக்க முடியும்? நான் தான் உனக்கு யமன். மற்றவங்களுக்கு நீ யமனா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் தான் யமன். சொர்க்கத்துல இருக்கிற என் கணவரை சந்திக்கிறதா ஒரு பிண மேல சபதம் செஞ்சிருக்கேன். அந்த சபதம் நிறைவேற வரைக்கும் எந்த குட்டி சாத்தானாலும் என்ன கொல்ல முடியாது. அடுத்தது நீதான். எங்க உயிர் அந்த நாகத்திட்ட இருக்கு, அந்த நாகத்தினுடைய உயிர் உன்கிட்ட இருக்கு. உன்னை கொன்னா அந்த நாகத்தை கொன்ன மாதிரி என்ன பைத்தியமா பிடிச்சு போய். ஆமா, அன்னைக்கு நீ பைத்தியக்காரப்பட்ட வாங்க போறதா நாங்க எல்லாரும் சொன்னோம். ஆனா இன்னைக்கு எங்க எல்லாரையும் பைத்தியக்காரனாக்கிட்டியடா பாவி. விஜய், ஏன் நீ மட்டும் தப்பிக்கலான்னு பாக்குறியா? எங்க எல்லாரையும் பாம்புக்கு இரையாக்கிட்டு எங்க எல்லாருடைய பங்கையும் நீயே எடுத்துக்கலான்னு தானே அவளை தப்பிக்க விட்ட. வக்கீல்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நண்பன்னு கூட பார்க்காம அநியாயமா 4 பேரையும் சாகடிச்சிட்டியடா பாவி. விஜய், நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. அந்த நாகத்தோட விஷத்தால கூட நான் தான் தயாரா இருக்கேன். ஆனா நண்பனோட சந்தேகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ தயாரா இல்ல. இத படிச்சு பாரு. எல்லா சொத்தையும் நானே எடுத்துக்கணும்னா அதுக்கு இத்தனை பத்திரம் தேவையில்லை. நீ செஞ்ச பாவத்தை நேர்லயே பார்த்தாச்சு, பத்திரத்தை வேற படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? பகலா இரவான்னு பார்த்தா தான் தெரியும். நான் செஞ்சது பாவமா புண்ணியமானு படிச்சு பார்த்தா தான் தெரியும். படிச்சு பாரு. படுறா. பணத்துக்காக பழகினவங்களே கொண்டுட்டேன்னு சொன்னியே, இப்ப பத்திரம் என்ன சொல்லுது? பாவின்னா துரோகின்னா தியாகின்னு சொல்லு. டேய், இந்த ஸ்தாபனத்தை உருவாக்குனவனே நீதான். உனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்காம எல்லாத்தையும் செத்தவங்க குடும்பத்துக்கே எழுதி வச்சுட்டியே. முடிஞ்ச அவங்க சாவ கூட என் பேருக்கு எழுதி வச்சிருப்பேன். ஆனா முடியலையே. ஐம் சாரி கமல். அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா நான் ஆண்டவனையே சந்தேகப்பட்டுட்டேன். ரியலி யுவர் கிரேட். எங்க உங்க 2 பேருக்குள்ள கை கலப்பு ஏற்பட்டுமோ நான் பயந்துட்டேன். அவன் எப்பவுமே கொஞ்சம் அவசரக்காரன். தவிர நமக்கு எதிராக யாரும் தூண்டி விட்டுருக்காங்கன்னு வேற நினைக்கிறேன். அங்கிள், நீங்க பாத்தீங்களா? யாரு? விஜய் அங்கிள் என்ன தூக்குனாங்க. கைட்டிட்டேன். நீயா? ஏன் எதிர்பார்க்கலையா? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ எப்படியும் வருவேன். அப்படியா? என்ன இது, துப்பாக்கியை வச்சு எதிரிகளை தான் வரவேற்பாங்க. எதிர்கால மனைவியுமா? எதிர்கால மனைவி? ஏன் திடீர்னு வந்தேன்னு கோவமா? உங்களுக்கு ஷாக் கொடுக்கணும் தான் வந்தேன். சலீமோட மனைவி, ஜெயோட மனைவி, ரவியோட அம்மா, ஸ்டீவோட குழந்தை, இவங்களுக்கெல்லாம் ஷாக் கொடுத்தியே பத்தாத? புரியுதுங்க. அவங்க சாவுக்கு நான் வரலன்னு தானே போகும். அடிக்கடி அமெரிக்கால இருந்து வந்து போக முடியுமா? அப்படியே வந்தாலும் என்னங்க பிரயோஜனம்? ஏதோ போனவங்க போயிட்டாங்க. எஸ் எஸ், யூ ஆர் ரைட். போனவங்களை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இனிமே இருக்கிறவங்கள தானே கவனிக்கணும். விஜய், நான் ஊருக்கு வந்து இன்னும் எங்க அப்பா அம்மாவை கூட பார்க்கல. நேரா உங்களை பார்க்கணும் தான் ஓடி வந்தேன். ஆமாமா, இப்போ உன் கவனமெல்லாம்
என் மேலதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி இருக்கு? லவ்லி. ஏன் எடுத்துட்டீங்க? கேட்டாலே ஆடணும் போல இருக்கு. ஏன் தடையணும்? ஒரு பாம்பை சுட்டவனுக்கு தூக்கு மேட நீ எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை. ஆமா, இவ ஈச்சாதாரி பாம்பு உஷா ரூபத்துல வந்திருக்கான். உனக்கு ஏற்பட்டிருக்கிற பயத்துல யாரை பார்த்தாலும் பாம்பா தெரியுது. அப்படியா? என்ன பாம்பை நினைச்சுதான் இப்படி பிஹேவ் பண்ணீங்களா? நல்ல வேளை கமல் வந்தார், இல்லன்னா இந்நேரம் சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். உன்னை காப்பாத்துனது நான் இல்ல, இந்த தாயத்து தான். டே, இனிமே இந்த மாதிரி முன்ன பின்ன யோசிக்காம முரட்டுத்தனமா நடந்துக்காரு. இது உன் கையாலே கட்டி விட்டுருமா? நியாயமா நீ தான் கட்டணும், ஆபத்துக்கு பாவம் இல்ல, கட்டுமா. நான் ஒருத்த கரடி இருக்கேன், அதுக்குள்ள என்ன சிவ பூஜை? ஓடா, சரி, தப்புதான், சாரி, வரேன்மா. எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. சுரங்கம் உலகம் மயங்கும் காதலரங்கம், உடலோ அடடா தங்கச் சுரங்கம் உலகம் மயங்கும் காதலரங்கம். எத்தனை முறை
சரிதா